ஹாய் மக்களே! நம்ம இன்றைக்கி ஈவினிங் ரொட்டீன் தான் பார்க்க போகிறோம். நைட்டு டின்னருக்கு வந்து நான் ஒயிட் ரைஸும் கறி லீவ்ஸ் சட்னியும் தான் பண்ணேன். நிறையா பேர் வந்து ஹேர் க்ரோத்துக்காக வந்து செப்ரேட்டாக வந்து இன்டேக் எடுத்துகிட்ருக்காங்க. ஆனால் வந்து நம்ம சிம்பிளாக வந்து எல்லாருமே வீட்டில் இருக்க எல்லா ஃபேமிலி மெம்பர்ஸும் சாப்பிட்ற மாதிரி நம்ம இந்த துவையல் பண்ணிட்டோம் அப்படின்னா எல்லாத்துக்குமே நமக்கு வந்து ஹேர் க்ரோத்துக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீக்லி ஒன்ஸ் நீங்கள் சாப்பிட்டீங்கன்னாவே உங்களுக்கு போதுமானதாக இருக்கும். நீங்கள் வந்து ஸ்பெஷலாக இதை வந்து எடுத்துக்கணும் அப்படிங்கிறது உங்களுக்கு அவசியம் கிடையாது. ஒயிட் ரைஸ், இட்லி, தோசைக்கு எல்லாத்துக்குமே இது வந்து நல்ல ஒரு காம்பினேஷனாக இருக்கும். நீங்கள் வந்து இதுக்கு என்னென்ன எடுத்துக்கணும் அப்படின்னா வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், பூண்டு, கொஞ்சம் புளி வச்சுக்கோங்க. வச்சு நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறம் கறிவேப்பிலை எடுத்து ஒரு நல்ல ஒரு கைப்பிடி வந்து நல்லா போட்டுக்கோங்க. அதையும் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம வந்து இந்த ஃப்ளேவர் வந்து கறி லீவ்ஸோட ஃப்ளேவர் வந்து சிலருக்கு பிடிக்காது அப்படிங்கிறதுனால அதில் கொஞ்சம் வந்து மல்லித்தழை, அந்த ஃப்ளேவருக்காக தான், வேறு எதுவும் இல்லை. மல்லித்தழை கொஞ்சம் போட்டு உப்பு போட்டுட்டு நல்லா ஆறுனதுக்கப்புறம் எடுத்து மிக்சியில் அரைச்சிங்கன்னா சூப்பராக இருக்கும் மக்களே. ஒரு ஆம்லேட் வச்சு ஒயிட் ரைஸ் வச்சு சாப்பிட்டிங்கன்னா அடிபொலியாக இருக்கும். நல்ல டேஸ்ட்டு. உங்களுக்கு ஹெல்த்துக்கும் ரொம்ப நல்லது. நீங்கள் ஸ்பெஷலாக எதையும் பண்ண தேவையில்லை. இதுவே உங்களுக்கு நல்லாயிருக்கும். எப்போவுமே நானும் வீக்லி ஒன்ஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன். எனக்கு வந்து நல்ல ஹேர் க்ரோத் இருக்குது. இது இல்லாமல் வந்து நான் ஹேர் ஆயிலும் தனியாக வந்து ரெடி பண்ணி தேய்ச்சிட்ருக்கேன். அதுக்கப்புறம் வந்து நான் மாவு ஆட்டலாம் அப்படின்னு நினச்சிட்டு, ஏன்னா நான் வந்து ரொம்ப நைட்டில் தான் ஆட்டுவேன். மோஸ்ட்லி ஒரு 7 o'clock அந்த மாதிரி தான் எப்போவுமே ஆட்டுவேன். இன்றைக்கும் அந்த ஒர்க்கு தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் மாவு ஆட்டிட்டு அதை எடுத்து வச்சுட்டு எனக்கு வந்து நைட்டு வந்து இந்த வேலையே எனக்கு வந்து கரெக்டாக இருந்துச்சு மக்களே. 2வது வந்து நான் யார் என்ன அப்படிங்கிறது வந்து நிறையா பேர்த்துக்கு தெரியாமல் இருக்குது. என்னோடய பேர் வந்து சோஃபியா. நான் வந்து திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டன்சத்திரத்தில் இருக்கேன். டவுனில் தான் இருக்கேன். நான் வந்து இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து நான் யூடியூப் வந்து ஸ்டார்ட் பண்ணி ரன் பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு வந்து கிட்டத்தட்ட இப்போ 1 வீக் என்னமோ தான் ஆகுது. ரொம்ப சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க. சப்போர்ட் பண்ண எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். நான் எதிர்பார்க்கவே இல்லை எனக்கு இவ்வளோ வியூஸ் போகும் அப்படிங்கிறதெல்லாம் நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. ரொம்ப அன்எக்ஸ்பெக்டடாக வந்து நடந்த மொமெண்ட்டு தான் இது எல்லாமே. இன்றைக்கி வந்து நான் ஒரு வீடியோ வந்து காலையில் லன்ச்சு பாப்பா லியாமாவோட லன்ச்சு போட்டிருக்கப்போ எனக்கு வந்து ஃபஸ்ட்டு கமெண்ட் எனக்கு தெரிஞ்சு என்னோடய யூடியூப் சேனலோட சரித்திரத்திலே இதுதான் ஃபர்ஸ்ட்டு கமெண்ட்டு அவங்க பண்ணியிருந்தாங்க. எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அந்த சந்தோஷத்தை வந்து எப்படி சொல்கிறதுன்னு தெரியல வார்த்தைகளால். அவ்வளோ ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. நான் என்றைக்கும் மறக்கவே மாட்டேன். அவங்க பேர் வந்து நந்தினி. அந்த ஐடியிலேருந்து தான் வந்து எனக்கு மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. ப்ளீஸ் மக்களே, எனக்கு வந்து ஏதாவது தப்பு இருந்தது, என்னோடய பேசுகிறதுல ஏதாவது மிஸ்டேக் இருக்குது, என்னோடய வீடியோஸில் ஏதாவது மிஸ்டேக் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் சொல்லுங்கள். நான் வந்து அதை நெக்ஸ்ட் டைம் வந்து நான் கரெக்ஷன் பண்ணி இன்னும் பெட்டராக எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத வந்து நான் ட்ரை பண்ணுறேன். உங்களுக்காக நான் அதை வந்து நான் மாற்றிக்கிறேன். பாய்.